கல்கியுடைய நாவலை தழுவி விரைவில் வெளிவர இருக்க பொன்னியின் செல்வன் திரைப்படத்துல இடம் பிடிச்சிருக்க சில கதாபாத்திரங்கள் கல்கியுடைய கற்பனையில வந்துச்சு அப்படின்னாலும் பல கதாபாத்திரங்கள் நிஜ வரலாற்றுல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அப்படி பொன்னியின் செல்வன்ல இடம் பிடிச்சிருக்க நிஜ வரலாற்று கதாபாத்திரங்கள் குறித்து தான் சமீப நாட்களா இந்த சேனல்ல வீடியோக்களா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல ஆதித்ய கரிகாலன் குறித்தும் அவருடைய முரட்டுத்தனமான போர் குணங்கள் பற்றியும் பழி தீர்ப்பதற்காக பாண்டிய மன்னனை அவர் கொடூரமான முறையில கொன்னதை பத்தியும் அந்த வீடியோல பார்த்தோம். அதுக்கடுத்த வீடியோல ஆதித்ய கரிகாலனுடைய தகப்பனாகிய சுந்தர சோழன் பற்றியும் பல தொடர்ச்சியான சரிவுகளை கண்டு வந்த சோழர்களை எப்படி அவர் மீட்டெடுத்தாரு அப்படின்றத பத்தியும் பார்த்தோம். இந்த வீடியோல பொன்னியின் செல்வன் நாவல்லையும் சரி நிஜ வரலாற்றுலையும் சரி ஆதித்ய கரிகாலனுடைய நண்பனாகவும் ராஜராஜ சோழன் மற்றும் ராஜேந்திர சோழனுடைய போர் படைக்கு தளபதியாகவும் இருந்த வந்தியத்தேவன் குறித்து தான் பார்க்க போறோம். பொன்னியின் செல்வன் நாவல்ல என்ன மாதிரியான கதைகள் இருக்கு அப்படின்றத பத்தி நான் சொல்ல போறதில்ல. காரணம் என்னன்னா படம் பார்க்குறப்ப அது உங்களுக்கு ஸ்பாய்லரா இருக்கலாம். நான் சொல்ல போறது வந்தியத்தேவனுடைய நிஜ வரலாற்றை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம், நான் விக்னேஷ் தனபாலன். பொன்னியின் செல்வன் திரைப்படத்துல ஆதித்ய கரிகாலன் கேரக்டர்ல விக்ரம் நடிக்கிறாரு. சுந்தர சோழனா பிரகாஷ்ராஜ், அருள்மொழிவர்மன் கேரக்டர்ல ஜெயம் ரவி பண்றாரு. சுந்தர சோழனின் மகளான குந்தவை கேரக்டர்ல த்ரிஷா பண்றாங்க. முக்கியமா பொன்னியின் செல்வனுடைய கதாநாயகன் அப்படின்னு குறிப்பிடப்படுற வந்தியத்தேவன் கேரக்டர்ல நடிகர் கார்த்தி பண்றாரு. வந்தியத்தேவனுடைய நிஜ வரலாற்றில் அவர் ஒரு குறுநில மன்னராகவும் சோழர்களின் போர்ப்படை தளபதியாகவும் செயல்பட்டு வந்தாரு. அது மட்டும் இல்லாம சுந்தர சோழனுடைய மகள் மற்றும் ராஜராஜ சோழன் ஆதித்ய கரிகாலனுடைய சகோதரியா இருக்கக்கூடிய குந்தவையுடைய கணவரும் வந்தியத்தேவன் தான். குறிப்பா ஆதித்ய கரிகாலனுக்கு மட்டும் இல்லாம ராஜராஜ சோழனுக்கும் அவருடைய மகனான ராஜேந்திர சோழனுடைய போர் படையிலையும் இவர் தளபதியா இருந்திருக்காரு. வந்தியத்தேவனை பொறுத்தவரை அவர் ஒரு நேரடி சோழர் கிடையாது. வானர் குலத்துல இருந்து வந்த வந்தியத்தேவன் அப்படின்னு தான் வரலாற்றுல குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்ப வந்தியத்தேவன் நேரடியா சோழ வம்சத்தை சேர்ந்தவரா இல்லாத பட்சத்திலையும் வானர் குலத்துல பிறந்த வந்தியத்தேவன் சோழர்களுக்காக எதுக்காக இவ்வளவு விசுவாசமா செயல்படணும், அது மட்டும் இல்லாம வானர் குலத்துல பிறந்த வந்தியத்தேவனுக்கு எப்படி சுந்தர சோழனுடைய மகளை கல்யாணம் பண்றதுக்கு சம்மதிச்சாங்க, இது போன்ற பல கேள்விகளும் உங்களுக்கு எழலாம். இதை பத்தி தெரிஞ்சுக்க வந்தியத்தேவனுடைய முன்னோர்களான வானர்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். வானர்களை பொறுத்தவரை பல்லவர் எப்படியோ சோழ சேர பாண்டியர்கள் எப்படியோ அந்த மாதிரி இவங்க ஒரு தனி பிரிவு. பாலாற்று வடக்கே சித்தூர் மாவட்டம் வரையில் அமைந்திருந்த நிலப்பரப்பை வானம்பாடி அப்படின்னு குறிப்பிடுவாங்க. அந்த பகுதியை தான் வானர்கள் ஆண்டாங்க. அவங்களுடைய தலைநகரம் வல்லம் மற்றும் வானபுரம். வானர்களை பொறுத்தவரை தங்களை மாவெளி சக்கரவர்த்தியின் வழித்தோன்றல்கள் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. குறிப்பிட்ட வானர் அப்படின்ற பகுதியை சுத்தி இவங்க ஆட்சி செஞ்சதுனால இவங்களுக்கு வானர்கள் அப்படின்ற பெயர் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி குறிப்பிட்ட பகுதியை மட்டும் ஆண்டு வந்ததுனால வானர்கள் மீது பெரிய பெரிய பிற நாட்டு போர்ப்படையினர் தாக்குறப்ப அதிக அளவு பாதிப்பு வானர்களுக்கே இருந்துச்சு. ஒரு காலகட்டத்தில் சோழர்கள் தங்களுடைய எல்லை பகுதியை விரிவடைய செஞ்சுட்டே இருந்தாங்க. சோழர்கள் ஒரு பகுதியை ஆக்கிரமிப்பு செய்யறாங்க அப்படின்னா அந்த பகுதி மக்களை எதுவுமே செய்ய மாட்டாங்க. நேரடியா அந்த ராஜாக்கள் கூட மோதுவாங்க. அதுவும் முதல்ல அந்த மன்னர்கள் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. உங்களுடைய நிலப்பகுதியை எங்க கூட இணைச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கான உரிய பாதுகாப்பை நாங்க வழங்குறோம், பதிலுக்கு நீங்க கப்பம் மட்டும் கட்டினா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோழர்களுடைய இந்த முறை அப்படிங்கிறது சின்ன சின்ன பகுதியை ஆளக்கூடிய குறுநில மன்னர்களுக்கு இது நல்ல முறையா தான் பட்டுச்சு. காரணம் என்ன அப்படின்னா பிற நாடுகள் கிட்ட இருந்து பிற பெரிய பெரிய ராஜாக்கள் கிட்ட இருந்து வரக்கூடிய அச்சுறுத்தலை இது தடுக்கும் விதமா இருந்துச்சு. காரணம் என்னன்னா சோழர்களுடைய நிலப்பரப்பு இது. அதனால நம்மளை யாருன்னா தாக்க வந்தாங்க அப்படின்னா அது சோழர்களை தாக்குற விதமா தான் அமையும். இது நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு தரும் அப்படின்னு நம்பினாங்க. இதனாலேயே சோழர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் பல குறுநில மன்னர்கள் சோழர்களுடைய ஆட்சிக்கு கீழே போய் சேர்ந்தாங்க. அவங்களுக்கான உரிய பதவிகளும் சோழர்கள் மூலமா வந்துச்சு. இப்படிதான் பழுவேட்டையார் சகோதரர்களும் சோழர்கள் கிட்ட வந்து சேர்ந்தாங்க. அதே மாதிரி தான் வந்தியத்தேவனுடைய முன்னோர்களான வானர்கள் சோழர்களின் ஆட்சிக்கு கீழே வந்து சேர்ந்தாங்க. சோ அப்படிதான் அவங்க வழி வந்த வந்தியத்தேவன் சோழர்கள் மீது மிகுந்த பற்றும் அவர்களுக்கு விசுவாசமாகவும் இருந்தாரு. அது மட்டும் இல்லாம வந்தியத்தேவனை பொறுத்தவரை ஒரு குறுநில மன்னரா இருந்த காரணத்தினால அவரை சுந்தர சோழனுடைய மகளான குந்தவையை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக சம்மதமும் தெரிவிச்சாங்க. வந்தியத்தேவனுக்கும் குந்தவைக்கும் நிஜ வரலாற்றுல திருமணம் நடந்ததுக்கான சான்றா தஞ்சை பெரிய கோயில்ல இருக்க கல்வெட்டுகள் சாட்சியா இருக்கு.
வந்தியத்தேவனுடைய திறமைகளை பத்தி சொல்றப்ப வாழ்வீச்சுல மிகவும் திறமை வாய்ந்த வீரரா இருந்திருக்காரு. ஆதித்ய கரிகாலன் மற்றும் வந்தியத்தேவனுடைய நட்பு மிகவும் சிறப்பு வாய்ந்ததா இருக்கு அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க. பிற்காலத்துல மர்மமான முறையில ஆதித்ய கரிகாலன் இறந்து போன பிறகு அவருடைய சகோதரரான ராஜராஜ சோழனுக்கும் அவருடைய போர் படையிலையும் இவர் தளபதியா இருந்தாரு. அது மட்டும் இல்லாம ராஜராஜ சோழனுடைய மகனான ராஜேந்திர சோழனுடைய போர் படைக்கும் இவரு தான் தலைமை தளபதி. வந்தியத்தேவனை பொறுத்தவரை ராஜராஜ சோழன் கிட்ட நெருக்கமா இருந்ததை விட அவருடைய மகன் ராஜேந்திர சோழன் கூட தான் அதிக அளவு நெருக்கமா இருந்திருக்காரு. அவருடைய காலகட்டத்தில் தான் அதிக நாட்களும் இவர் பணிபுரிஞ்சாரு. இப்படி வானர் குலத்துல பிறந்த வந்தியத்தேவன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே சோழர்களுக்காக ஒரு மாபெரும் வீரனா ஒரு விசுவாசியா இருந்திருக்காரு. இதுவரை வந்தியத்தேவன் நிஜ வரலாற்றுல எப்படிப்பட்டவரா இருந்தாரு அப்படின்றத பத்தி பார்த்தோம். பொன்னியின் செல்வன் நாவலை பொறுத்தவரை வந்தியத்தேவன் மிக முக்கிய நபரா இருக்காரு. அதுல சொல்லப்படுற பல சம்பவங்களுக்கு இவர் நேரடி இல்லனா மறைமுக தொடர்புடைய நபரா இருப்பாரு. சோ விரைவில் வெளிவர இருக்க பொன்னியின் செல்வன் திரைப்படத்துல பொன்னியின் செல்வன் நாவல்ல வரக்கூடிய வந்தியத்தேவன் எப்படி அன்புலையும் சரி வீரத்திலையும் சரி பல அடுக்குகளை கொண்ட அந்த கதாபாத்திரத்துல கார்த்தி எப்படி நடிக்க போறாரு அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதுக்கு முன்னாடி இந்த சேனல்ல பொன்னியின் செல்வன் நாவல்ல இடம் பிடிச்ச நிஜ வரலாற்று கதாபாத்திரங்களான ஆதித்ய கரிகாலன் குறித்த வீடியோவும் அவருடைய தந்தை சுந்தர சோழன் குறித்த வீடியோவும் போட்டிருப்பேன். அந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன். இப்போ மேலேயும் உங்களுக்கு ஸ்க்ரோல் ஆகும். உங்களுக்கு நேரம் இருந்தா அந்த வீடியோஸையும் போய் பாருங்க. அடுத்த வீடியோல பொன்னியின் செல்வன்ல இடம் பிடிச்ச வேற ஒரு நிஜ கதாபாத்திரங்களுடைய வரலாறு குறித்து பார்க்கலாம். இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த சேனல்ல அன்சால்வ்டு கேசஸ், கிரைம், மிஸ்ட்ரி, சீரியல் கில்லர் சம்பந்தப்பட்ட வீடியோஸ், வரலாறு குறித்தான வீடியோக்கள், படத்துல எதனா ரியல் லைஃப் கேரக்டர்ஸ் இருந்துச்சுன்னா அதை பத்தியும் பேசிட்டு இருக்கேன். இந்த மாதிரி வேற டைப் ஆஃப் வீடியோஸ்க்காகவே செப்பரேட்டான நேம்ல பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணி அதுல வீடியோஸ் மேக் பண்ணிட்டு இருக்கேன். அந்த எல்லா பிளேலிஸ்டோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன். டைம் இருந்தால் அதையும் போய் பாருங்க. கண்டிப்பா அந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த சேனல்ல இந்த வீடியோஸையும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா பேடர் பிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.